Hi guys, welcome back to my channel. Welcome back to Subbamurugan Real Estate. So ரொம்ப நாள் கழிச்சு நம்ம ஒரு சூப்பரான ஒரு லேண்ட் தான் வந்து பார்க்க போறோம். இந்த லேண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஈரோடு டிஸ்ட்ரிக்ட் நம்பியூர் வட்டத்துல எலத்தூர் பக்கத்துல தான் வந்து இருக்கு. 1 ஏக்கரா 15 சென்ட் வந்து பாத்தீங்கன்னா சேலுக்கு இருக்குது. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை வந்து கிளிக் பண்ணிருங்க. நம்ம கிட்ட நிறைய இதே மாதிரி லேண்ட் வந்து கைவசம் இருக்கு. உங்களுக்கு வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற கான்டாக்ட் நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணி நீங்கள் இந்த இடத்த வாங்கிக்கலாம். இடம் மட்டும் கிடையாது. ஸோ இது மாதிரி நம்மக்கிட்ட நிறையா இடம் இருக்குன்னு சொல்லலாம். எல்லா இடமும் தான். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போவோம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இடம் தான் வந்து பார்த்தீங்கன்னா 1 ஏக்கரா 15 சென்ட் தோட்டம். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தென்னை மர தோட்டம் தான் சேலுக்கு இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த இடத்துல நிற்கிறேன்ல, இந்த இடத்துல தடம் போகுது பாருங்கள். இந்த இடத்துல இருந்து இப்படியே ஸ்ட்ரெயிட்டாக அந்த லாஸ்ட் வரைக்கும் இருங்க. ஓகே, கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் அந்த லாஸ்ட் வரைக்கும் அந்த இடத்துலேருந்து அப்படியே நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக அந்த லாஸ்ட்டு மறுபடியும் அங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக இங்கே இந்த எண்டுக்கு வந்து நான் போகிறேன். ஏன்னா அங்கேருந்து நான் வந்தேன். இந்த தடத்துலேயே நான் போயிட்டு காமிக்கிறேன் அதோட எண்டையும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் வந்து இருக்குது. 1 ஏக்கரா 15 சென்ட். எவ்வளோ தென்னை மரம் இருக்குது என்ன டீட்டெயில்ஸ் சொல்லிட்டு நான் வந்து கேட்டு சொல்கிறேன். ஸோ இந்த இடம் தாங்க. இது எங்கே இருக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்பியூர் வட்டம் எலத்தூர் பக்கத்தில் தான் வந்து இருக்குது. உங்களுக்கு இந்த இடம் வேணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் மிஸ்டர் தியாகராஜன் அவரோட நம்பர் வந்து கொடுத்துருக்கேன். சுபமுருகன் ரியல் எஸ்டேட். அவருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணி நீங்கள் இந்த இடத்த வந்து வாங்கிக்கலாம். ரொம்பவுமே அருமையான இடங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா இங்கே பாருங்கள், ஃபுல்லாக வந்து தோட்டம், தண்ணி இருக்கிற ஏரியா. தண்ணிக்கு வந்து பஞ்சமே வந்து கிடையாது. பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா வாய்க்கால் இருக்குது. போர் போட்டால் உங்களுக்கு வந்து தண்ணி வரும். இங்கே பாருங்கள், தண்ணி போயிட்டு இருக்குது, தெரியுதா உங்களுக்கு? அதுவும் இல்லாத தண்ணி அங்கே சலசலன்னு ஊற்றிட்டு இருக்குது. அது பைப்பில் ஊற்றுதா இல்லை எதில் ஊற்றுதுன்னு தெரியல. பாருங்கள், இந்த பக்கம் உங்களுக்கு சவுண்டு கேட்குதா? சோளக்காட்டுக்குள்ளே எல்லா பக்கம் தண்ணி பாஞ்சிட்டு தான் இருக்குது. தென்னை மரத்தை சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன்ல, இந்த தென்னை மரம் வந்து நான் கவுண்ட் பண்ணி பார்த்தேன். ஸோ இந்த வரியில் வந்து பார்த்திங்கன்னா 8 இருக்குது. ஸோ அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா லைன் வந்து ஒரு 8-7 இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ அரௌண்ட் ஒரு 70 to 80 தென்னை மரம் இருக்குது. நான் வந்து இந்த பெரிய மரத்தை மட்டும்தான் கனெக்ட் பண்ணேன். அது போக குட்டி குட்டி இங்கே பாருங்கள் தென்னைப்பிள்ளை வச்சுருக்காங்க. அது போக இது தெரியுது உங்களுக்கு, பாக்கு மரம் அங்கங்கே வந்து பிட்வீனில் வந்து வச்சுருக்குறாங்க. ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் வந்து இருக்கும். பாக்கு மரம் 10 பாக்கு மரங்களா? சரி, பாக்கு மரம். அது வாழை சும்மா வச்சுருக்காங்க. இடையில நீங்கள் இங்கே விவசாயம் பண்ணுறதுன்னா கூட பண்ணிக்கலாம். தண்ணிக்கு பஞ்சம் இல்லை. எத்தனை அடியில் தண்ணி போர் போட்டால் வருங்க? போர் தாங்களா? சரி, இங்கெல்லாம் இன்னொரு போர் போடுறோம். எத்தனை அடியில் இப்போ தண்ணி வருங்க? 50 அடி போட்டிங்கன்னா தண்ணி வருங்க. 200 அடி ஒன்று போட்டிங்கன்னா மூயாமல் தண்ணி வருமா பார்த்துங்க. ஓகே, ஸோ இந்த இடம் வேணும்னா மிஸ்டர் தியாகராஜன் சுபமுருகன் ரியல் எஸ்டேட் அவருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணி இந்த இடத்த நீங்கள் வாங்கிக்கலாம். மறுபடியும் சொல்கிறேன், இது மாதிரி நம்மக்கிட்ட சூப்பரான தோட்டம் காடு எல்லாமே வந்து இருக்குது. நீங்கள் வாங்கணும்னு சரி விற்கணும்னாலும் சரி இவருக்கு வந்து நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிடுங்க.